வணக்கம். என் பேர் வளர்மதி, என் பையன் பேர் ஹரிஷ். குழந்தைக்கு கொஞ்சம் நாளா உடம்பு சரியாமல் இருந்தது. ஒரே வாமிட் நிற்காம இருந்தது. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அங்கே பார்த்து கூட அவனுக்கு செட் ஆகல. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி காஞ்சி காமக்கோடி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே டாக்டர் ஜனனி மேடம் தான் இவங்களுக்கு பார்த்தாங்க. பார்த்துட்டு அங்கேயே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு குழந்தைக்கு நீங்கள் கீழே எமர்ஜென்சியில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இதுவும் செக் பண்ணிவிட்டு கீழே அனுப்பிச்சி விட்டாங்க. கீழே போனோம். அங்கே நிறைய டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயிலாம் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே சொன்னோம். இந்த மாதிரி எத்தனை நாள் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லா டீட்டெயிலும் குழந்தைய பற்றி சொன்னோம். எல்லா நிறைய டாக்டர்ஸ் கேட்டாங்க. கேட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக டாக்டர் பிரியா மேடம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களும் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. அப்புறம் டாக்டர் ஜனனி மேடமும் டாக்டர் பிரியா மேடமும் பேசிட்டு ஃபைனலாக குழந்தைக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ஜரியும் பண்ணாங்க. அப்போவே எல்லாம் அந்த ஒரு நாள்லேயே எல்லாமே உடனே பண்ணாங்க. பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஒரு 8-9 மணிக்கெலாம் நான் காலையில் ஒரு 11 மணிக்கு போனோம். ஈவினிங்க்கு ஒரு 7 o'clock 8 o'clockலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் குழந்தைய எடுத்துன்னு அப்சர்வேஷன் ரூமில் வச்சுருந்து ஒரு 7 days இருந்தோம் ஹாஸ்பிட்டலில். 7 daysம் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த இதுவும் இல்லை. அந்த 4 daysலேயே அவனுக்கு எல்லாமே இது பண்ணிவிட்டு சாப்பிட எல்லாம் கொடுங்க, எல்லாம் இது பண்ணிங்க. ஹாஸ்பிட்டல்லையே எல்லாம் என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க சொல்லி குழந்தைய ஒரு 3 days செக் பண்ணிவிட்டு திருப்பி ஏதாவது வாமிட் வருதா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ குழந்தை ஸ்கூல் போயிட்டுருக்கான். எந்த இதுவும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் திருப்பி அந்த மாதிரி வாமிட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குழந்தை நார்மலாக இருக்கா. தேங்க்யூ டாக்டர்ஸ், ஜனனி டாக்டருக்கும் பிரியா டாக்டருக்கும் ரொம்ப நன்றி.